Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமி பார்க்க போறோம்னா டோரோஹெட்ரோவோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 12. இந்த சீசனோட கடைசி எபிசோட தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமிஸ் என்ன நினைச்சு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட ஓபன் பண்ணோன்னே இந்த ரீசு பையனோட பாஸ்ட தான் காட்டுறாங்க. அவன் முதல்ல ஒரு மேஜிக் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்திருக்கான். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்றானா, அவனோட ஃப்ரெண்ட் ஐகாவா இருக்கான் பாத்தீங்களா, அவன் எப்பயும் போல பேண்ட்ரில இருந்து சோப்பாட திருட்டு நாங்க வந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை துரத்திட்டு அங்க கத்திட்டு வந்துட்டு இருக்காரு ஷெஃப். அவன் என்ன பண்றான், அப்படியே மேலே எகிரி குச்சி அதை சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அங்க இருக்க எல்லாருக்குமே வந்து இவனுக்கு தெரியும் போல, செம ஃபேமஸா நினைக்கிறேன். இப்ப ரீசு எங்க அப்படின்னு தேடிட்டு தான் அவன் போய்கிட்டு இருக்கான். அப்படி போகும்போது அவன் அந்த கிராஸ்மார்க் கேங் கூட சேர்ந்துட்டு ஏதோ ஒரு தப்பான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்படி பண்ணும்போது அதை பார்த்து காண்டான இவன் என்ன பண்றான்னா, அந்த கேங்ல ஒரு மெம்பரோட மூக்கை வெட்டி விட்டுறான். அங்க ஒரு செம ஃபைட்டு போகுது. இவனுக்கு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த ஐக்கா வந்து அங்க வயசான ஒருத்தர் இருக்காரு, அவர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது குறுக்குல வந்து இந்த ரீசு தடுத்து விட்டுறான். ஏன்டா அது மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் அப்படியே மெத்தமாட்டிக்கு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, நான் தான் அவங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, அவனுங்க சரியான கேங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அவனு கூட ஏன்டா சுத்திட்டு இருக்கன்ற மாதிரி இந்த ஐக்காவை கத்த. அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, உனக்கு நல்லா மேஜிக் யூஸ் பண்ண வரும், அதனால நீ வந்து ஜாலியா சுத்திட்டு இருக்க. ஆனா எங்களை மாதிரி ஆட்களுக்கு அப்படி கிடையாது. எனக்கெல்லாம் மேஜிக் பவரே வந்து சரியா யூஸ் பண்ண வராது, என்னால ஸ்மோக் ப்ரொடியூஸ் பண்ண முடியல, அதனால எங்களுக்கான கேங் இது. இங்க இருக்க எல்லாருமே அப்படிதான். எங்களோட கேங் லீடர் இருக்காரு பாத்தியா, அவரு நாங்களும் வந்து மேஜிக் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ரிசர்ச் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் தான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். எங்களுக்கான ஒரு தலைவர் அவரை நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் அவர் மேல, அதனால நான் இதை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன்ற மாதிரி அவன் சொல்றான். இதை கேட்டு அவன் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிறான். அவனுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதடா, அவனுக்கு ஒழுங்கான கேங்கே இல்லைன்ற மாதிரி அவன் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றான். ஆனா அவன் புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை. அவன் வந்து கிளம்பி போயிடறான். எப்பயுமே அவனா வந்து பேசினாதான் உண்டு, இவனா வந்து அவனை தேட முடியாது. அவன் எங்க இருக்கான், அவன் கான்டாக்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டம். ஒரு மர்மமான நபர் மாதிரி தான் அந்த ஐக்காவா சுத்திட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல தான் காட்டுறாங்க. அந்த ஐக்காவை தேடி தான் அவன் போய்கிட்டு இருக்கான். ஆனா அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிராஸ்மார்க் கேங் இருக்கு பாத்தீங்களா, அதோட ஹெட் குவார்டர்ஸ் ஒரு இடத்துல இருக்கான். அந்த இடத்துக்கு போனா கண்டிப்பா அவனோட பாஸை மீட் பண்ணலாம். அந்த இடத்துக்கு போயிட்டு அவரை மீட் பண்ணி உண்மை என்னன்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சிட்டிக்குள்ள அவன் போய்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம கைமணி நிக்கேடை தான் காட்டுறாங்க. நிக்கேடை வந்து வரா மாதிரியே இல்லை. ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் போட்டதுனால இவ ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கா. அதனால அவளுக்கு அங்கேருந்து போகிற எண்ணமே கிடையாது. ஆனா இது தெரியாத நம்மளால என்ன பண்றான், அவளை வலுக்க டைம் வலிச்சிட்டு போலாம் தான் பாக்குறான். நீ ஏன்டி அவனோட பிளேஸ்ல போய் இருக்க, வா நம்மளோட இடத்துக்கு போலான்ற மாதிரி அவன் சமாளிச்சு கூட்டிட்டு போலாம் ட்ரை பண்றான். ஆனா அவ வரா மாதிரியே இல்லை. எனக்கு யாரெல்லாம் எதிரிங்களோ அவங்க வந்து எனக்கும் எதிரி தான், அதனால நீ இப்போ எனக்கு எனிமின்னு சொல்லிட்டு அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா நம்மளுக்கு ஃபைட் பண்ற எண்ணமே இல்லை, ஏன்னா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தால இப்போ வடிக்கத்தை பார்த்து வேற வழியே இல்லாம நம்ம பையனும் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா நிக்கேடு சரியான ஸ்ட்ராங்கா இருக்கா. ஒரே ஒரு உதையில பறக்க விட்டுறான். நம்மளால எப்பயுமே கத்தியை யூஸ் பண்ணி தானே வெட்டுவான். ஆனா கத்தியை யூஸ் பண்ண மாட்டா, ஏன்னா எதிர சண்டை போறது அவரோட ஃப்ரெண்டு. கத்தியை யூஸ் பண்றா, அதான் உனக்கு ஸ்ட்ராங்கான இது வெப்பன், நீ அதை யூஸ் பண்ணலாம், கண்டிப்பா என்ன தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு உதைப்பான் பாருங்க. உதையில அவன் வந்து செஸ்ட்ல பால்ஸ் வச்சிருப்பான், பொண்ணு மாதிரி தெரியணுன்றதுக்கு. அதெல்லாம் பிச்சுன்னு வந்துது. இவனுக்கு சண்டை போடணுன்ற விருப்பமே கொஞ்சம் கூட இல்ல. டிஃபெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், எதிர வந்து அடிக்கவே மாட்டான். அப்படி இவங்க ரெண்டு பேரும் இங்க பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சுக்குள்ள காட்டுறாங்க. அங்க இந்த சோட்டா பையன் உட்காந்துட்டு இருக்கான். உட்காந்துட்டு என்ன பண்றானா, பன்னியோட தலையை எடுத்துட்டு போயிட்டு அங்க ஒரு டீமன் ஸ்டாச்சு இருக்கு, அதுக்கு முன்னாடி வச்சுட்டு நிக்கைடோ சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதரத்தை போட்டுட்டு இருக்கான். நீ அவளை கொன்னுடு, அதுக்கான படையல் தான் இது அப்படின்ற மாதிரி அவன் புலம்பிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பயங்கரமான சத்தம் ஏதோ உடஞ்சி விழுற மாதிரி திரும்பி பார்த்தா அங்க நம்ம கைமனை வந்திருக்கான். அந்த ஓட்டைக்குள்ள இருந்து என்ன பண்றான்னா, நிக்கைட வந்து நின்றுட்டு இருக்கா. அவனை வந்து திருந்த மாட்டேன், நீ போட்டு தள்ளுறது தவிர எனக்கு வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி அவர் எகிரி குதிக்க கீழே விழும்போது நம்மளால என்ன பண்றான்னா, அங்க ஒரு டீமன் ஸ்டாச்சு மேல விழுறான். அப்படி விழும்போது அதோட தலை உடைச்சி இவன் கால் மேல விழுந்தது. அதனால இவனால் நகரவே முடியல அந்த இடத்த விட்டு. மேல இருந்து நிக்காடோ என்ன பண்றான்னா, எகிரி குச்சி இவனை ஒரு உதைக்கிறா பாருங்க. அச்சடிக்கு அந்த இடமே உடஞ்சி இன்னும் அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுறான். அவன் விழுந்த உடனே அவனுக்கு பார்த்தீங்கன்னா கிரி நைட்டு மயக்கத்துல அவனுக்கு கொஞ்சம் மெமரிஸ் வரா மாதிரியே இருக்கு. ஏதோ ஒரு தலையில்லாத மனுஷன் கையை காட்டுறான், மூலையில கை வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு அலறச்சி எழுந்துக்கிறான். எழுந்து பார்த்தா மேல இருந்து குழியில இருந்து அந்த நிக்காடு வந்து பாத்துக்கிட்டு இருக்கா. நீ எங்கடா இருக்க கைமா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு. இப்ப நம்மால என்ன பண்றான்னா, கால் அடிபட்டுச்சு இல்லையா, அவனால எழுந்து நடக்க முடியல. அதனால கையை வச்சு கிரால் பண்ணிட்டு அந்த பக்கம் போறான். போயிட்டு எங்க பண்றான்னா, ஒரு சைட்ல ஒளிஞ்சுக்கிட்டு யாரா இந்த பொண்ணு, கொஞ்சம் விட்டுருந்தா என் உயிரை எடுத்துருப்பா போல, எப்படியாவது இவங்களும் தப்பிக்கணுமேன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் மெமரிஸும் வந்துகிட்டே இருக்கு. இந்த குழப்பத்தில் அவன் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நிக்கேட வந்து கீழே குச்சி அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடிக்கிட்டு இருக்கா. நம்ம கைமன் வந்து அவகிட்ட மாட்டாம இந்த பக்கம் ஒளிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப எதிர ஒரு கண்ணாடி இருக்கு. அங்க அந்த ரீஸோட முகம் தெரியற மாதிரி இருக்கு. இவனுக்கு லைட்டா மெமரிஸ் எல்லாம் ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்கு. இப்ப அந்த ஓட்டைக்குள்ள இருந்து வந்த நம்ம நிக்கேட வந்து கைமன் எங்கன்னு தேடுறான். ஆனா அவனோட சத்தம் மட்டும் தான் கேக்குது. பின்னாடி யாரோ போற மாதிரியே இருக்கு. திரும்பி அவ பாக்குறாங்க, யாருமே காணோம். சுத்தி அடிக்கிறான்.
நிக்கிறா. எங்கடா இவன் இருக்கான்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா திடீர்னு யாரோ ஒருத்தர் முதுகுல இருந்து இவளை குத்தி வயித்த கீழ்ச்சி கீழே தள்ளி விட்டு போயிடுறாங்க. இங்க நடக்கிற சண்டையை பார்த்துட்டு இருந்த சோட்டா எகிரி குச்சி பாக்குறா. பார்த்தா நிக்கேடோ அங்க இறந்து போய் கிடக்குறா. அவ்வளவுதான் இவனுக்கு சரியான சந்தோஷமாயுது. நிக்கேடோ செத்துட்டா, என்னோட வேண்டுதலை நிறைவேற்றின கடவுளே, நீதான் டெவில், உனக்கு நான் படையில் தர இன்னொரு பன்னிகிரி எத்துன்னு வரன்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. வாய மூடு, இவன் இன்னும் சாகவே இல்லைன்ற மாதிரி அங்க ஆசு வரான். ரொம்ப நன்றி டெவில், உங்களுக்கு வந்து படையில வச்சா இல்லையா, அதுக்கு வந்து சூப்பரா நீங்க சாவடிச்சிக்கன்ற மாதிரி சொல்ல, இவளை நாளா சாவடிக்கல, அதுவும் இல்லாம இவன் இன்னும் சாகலடா நாயா, இவரு இருக்கு இவளை ஹீல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவளோட உடஞ்ச உடம்புல இருந்து கையை விட்டு ஒரு இது எடுக்கிறான். என்னன்னா இவளுக்கும் அந்த எண்ணுக்கும் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாரு பாத்தீங்களா, அந்த இதுதான் எடுக்கிறான். இதுதானே அந்த கான்ட்ராக்ட்ன்ற மாதிரி சொல்ல அதான் அவன் வாங்கி வச்சுக்கிறான் சோட்டா பையன். அப்ப நம்ம ஆசு என்ன பண்றான்னா நம்ம நிக்கேடோவை ஹீல் பண்றான். ஹீல் பண்ணவனே அவன் முழிச்சு பாக்குறா. என்ன ஆச்சு, எனக்கு என்ன நடந்து புரியவே இல்லைன்ற மாதிரி சொல்ல அவன் நடந்த எல்லா விஷயங்களையும் இவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றா. இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டுட்டாங்க, அதனால அவனோட கண்ட்ரோல்ல நீ இருந்த அப்படின்னு. இப்போ இவன் வந்து அந்த உடம்புல இருந்த கான்ட்ராக்டை எடுத்துட்டான் பாத்தீங்களா, அதை எடுத்ததுக்கான எஃபெக்டா வெளியே வந்து என்ன நடந்து வந்துட்டு இருப்பான் நிக்கேடோவை தேடிக்கிட்டு. அவன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்துடுறான். ஹார்ட் அட்டாக்னு சொல்ல முடியாது, எப்படின்னா பேனிக் அட்டாக் மாதிரி. ஏன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்கான்ஸ் மாதிரி. அந்த ஆர்கான்ஸ் எடுத்து வேற இடத்துல செட் பண்ணியிருக்காங்கன்னா அதை வெளியே எடுக்கும்போது இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வருமா. இப்போ இதை நான் எனக்குள்ள வச்சுக்கிட்டா எங்களுக்குள்ள கான்ட்ராக்ட் வருமான்ற மாதிரி அந்த சோட்டா பையன் கேட்க, இல்ல டெவில்ஸால மட்டும்தான் அதை பண்ண முடியும், அந்த சுடர்மா கிட்ட போனாதான் உன்னால அதை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு ஆர்கான்ஸ்லயும் அவங்களோட சைன் இருக்கு, உன்னோடது இதுல இல்லைன்றதுனால நீ இதை உன் உடம்புக்குள்ள வச்சுக்கிட்டாலும் உன்னால பார்ட்னர் ஆக முடியாதுன்ற உண்மையை சொல்றான் அந்த ஆசு. இப்போ மயக்கத்துல இருந்து எழுந்துச்சு நம்ம நிக்கேடோ என்ன கேட்கறான்னா அடுத்து என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிக்கிறா. ஏன்னா கூடிய சீக்கிரமே அந்த எண் வந்து இவளை தேடிட்டு வந்துருவான். அதுக்கு நம்ம ஆசு என்ன சொல்றான்னா இங்க இருந்து நீ உடனே தப்பிச்சு போயிடணும். ஏன்னா அவனோட கான்ட்ராக்டை இப்போ என்னதான் எடுத்திருந்தாலும் உன்னோட உடம்புக்குள்ள அது கலந்துடுச்சு. அதனால நீ அவனை நேரில் பார்த்தனா மறுபடியும் அது வளர்ந்துரும். இந்த கான்ட்ராக்ட் அழியத்துக்கு ரெண்டு வழி தான் இருக்கு. ஒன்னு அதை போட்ட அந்த டெவில் அதை உடைக்கணும், அப்படி இல்லைன்னா உன்னோட பார்ட்னர் இறந்து போகணும். அது ரெண்டுமே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா சுடர்மா வந்து என்னோட பக்கம் இருக்கான். அதனால நீ அவன் கண்ணில் படாத ஒரு தூரமான இடத்துக்கு போயிடு, நான் வந்து சுடர்மாவை போய் பாத்துக்கிறேன்ற மாதிரி அவன் சொல்லவும் அப்படியே மேலே காட்டுறாங்க. இந்த எண் வந்து அப்படியே முழிச்சு பார்க்கறான். அவனுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல. இவனுக்கு வந்து என்ன உயிருக்கு என்ன ஆபத்தான்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு மயக்கம் ஆயிடுச்சு, நான் கூடிய சீக்கிரமே நிக்கேடோவை கண்டுபிடிச்சாகணும், அந்த சர்ச்சில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கேருந்து எனக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சர்ச்சை நோக்கி இவங்க வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ கீழே நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து கைமாட தான் தேடி போய்கிட்டு இருக்காங்க, எங்கடா அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க தேடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம பையனுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கனவு வர ஆரம்பிச்சிச்சு. அவனோட மெமரிஸ்லாம் லேஸா வருது. ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரில் வச்சிருக்காங்க, அவனை உடம்பெல்லாம் கட்டு போட்டிருக்காங்க. ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன ஆகுதுன்னா இவனுக்கு வந்து மெடிசன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி குத்துட்டே இருக்கும்போது முழிச்சு பார்க்குறான். முழிச்சு பார்த்தா நம்ம டாக்டர் இருக்காரு. அவரு ஃபர்ஸ்ட் இவன் தலை எடுத்த பிறகு நம்ம நிக்கேட கண்டுபிடிச்சிருப்பா இல்லையா, கண்டுபிடிச்ச பிறகு இவனுக்கு தலையில வந்து என்ன ஆகுதுன்னா அந்த லிசார்ட் மண்டா வந்தது. அப்படி வந்த பிறகு அங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருப்பாங்க. அப்பதான் முறையா நம்ம டாக்டரையும் நிக்கேடோவையும் மீட் பண்றான். மீட் பண்ண பிறகு இவனோட பாஸ்ட் மெமரிஸ் எதுவுமே கிடையாது. யார் இவன், என்ன பேருன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியவே இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க தான் உன்னை காப்பாத்தாங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரக்ஷன்லாம் கொடுக்க அவளையும் இவனுக்கு கியோஸ் எல்லாம் தரா. அதெல்லாம் இவன் சாப்பிட்டுட்டு ருசியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவன் கத்திட்டு இருக்கான். ஏன்டா கத்துறேன்னு கேட்டா இந்த டாக்டர் வந்து இவனுக்கு பேர் வைக்கிறன்ற பேர்ல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம நிக்கேடோ என்ன பண்றான், நான் ஒரு புக்ல படிச்சாம்பா, லிசார்டுன்றதுனால லிசார்ட் டைப்ல கைமன் அப்படின்னு ஒன்று இருக்கு, வேணா உனக்கு அந்த பேர் வைக்கலாமான்ற மாதிரி கேட்க, எந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்ற மாதிரி நம்மால் சொல்றான். இப்படிதான் அவனுக்கு கைமன்ற பேர் வந்ததுன்னு. இப்போ அப்படியே கண்ணை திறந்து முழிச்சு பார்க்கறான். முழிச்ச உடனே அவனுக்கு வந்து இந்த பக்கம் நிக்காயிட அவனை தேடிட்டு வர தெரிஞ்ச உடனே நம்மால் என்ன பண்றான்னா ஓடி வந்து கட்டி பிடிப்பான்னு பார்த்தா லபக்குன்னு அவன் தலையை முழுங்கிடுறான். ஏன்னா இவ்வளவு ஒரு சாசர் இல்லையா, இவன் மாத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு உள்ள போய் பார்த்தா தான் நிக்காயிடவுக்கே ஒரு ட்விஸ்ட் உடையுது. அது என்னன்னா இவன் வாய்க்குள்ள இருந்த மனுஷன் வேற யாரும் இல்லை, அந்த ரீசு தான் அப்படின்றது. இவன் வெளியே எடுத்த உடனே அந்த உண்மையை தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் உடம்புக்குள்ள இருக்கிறது அந்த ரீசு தான் அப்படின்னு. இதை கேட்ட உடனே நம்மால் செமைய ஆச்சரியமாயிடுறான், ஒரு அவன் தானே அதுன்னு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஷின்னியும் டாக்டர் தான் காட்டுட்டு இருக்காங்க. அவன் வந்து இவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு கொஞ்ச நாள் இங்கேயே மறைச்சு வச்சிருக்கான் போல. நீங்க வந்து கூடிய சீக்கிரம் இங்க இருந்து போனோம், ஏன்னா நாங்க வந்து உங்களை பாதுகாப்பு கொடுக்குறோம்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஒரு ஃபேமிலிக்குள்ளன்ற மாதிரி அவர் வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் நிக்கேடோவை என்ன பண்றதுன்ற மாதிரி அந்த 13 பையன் கேட்க அவளை நீ மறந்துடணும், ஏன்னா என்னோட பார்ட்னர் ஆயிட்டா, அவன் மேல நீங்க கை வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க உயிர் போயிடுச்சுன்றதை நினைச்சுக்கோங்க, ஒழுங்கா உங்க உயிரை மட்டும் காப்பாத்திக்கணும்னா இங்க இருந்து போயிடுங்கன்ற மாதிரி அவன் வார்ன் பண்றான். சரி நாளைக்கு நாங்க கிளம்பிடுறோன்ற மாதிரி அவங்க சொல்ல இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த சர்ச்சோட அண்டர் கிரவுண்ட்ல தான் காட்டுறாங்க. அங்க போனவொடனே நம்ம கைமன் வந்து கத்துக்கிட்டு இருக்கா, என்ன தைரியம் வந்து இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி என்ன ஆகுதுன்னா இந்த ஆசு பையன் வந்து இங்க இருந்து நீங்க தப்பிச்சு போயிடுங்கன்ற மாதிரி ஒரு பிளானை கொடுக்குறான். நீ யாரா, நீ போடா பைத்தியக்காரனா சொன்னா நான் போயிடணுமான்ற மாதிரி நம்ம கைமன் மிரட்டிக்கிட்டே இருக்க. தம்பி நான் ஒரு டெவில், நான் உன்னை இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க நரகத்துக்கு அமிச்சிருன்ற மாதிரி அவன் சொல்லவும் இது போயிட்டு நம்மளால என்ன போடுறா, சரி சாமி நீங்க என்ன சொல்ல நான் கேட்கறேன்னு சொல்றான். அந்த சர்ச்சுக்குள்ள இன்னும் வந்துட்டான். நீ என்ன நிக்காயிடும் எங்க இருக்கேன்னு சொல்ற மாதிரி அவ தேடிட்டு வந்துட்டே இருக்கான். கண்டுபிடிச்சிட்டான்னா அவ்வளவுதான், அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு மறுபடியும் வளர்ந்துரும். அதுக்கப்புறம் இவன் அவளோட கண்ட்ரோலுக்கு போயிடுவா. அதை தடுக்கிறதுக்காக இந்த ஆசு என்ன பண்றான்னா ஒரு டீமன் டோர் ஓபன் பண்ணி இது வழியா போயிடுங்கன்றான். ஆனா இப்ப போயிட்டாங்கன்னா போயிட்டா அப்படின்றது இவனுக்கு தெரிஞ்சிரும் இல்லையா, எப்படி இருந்தாலும் தேடி வருவான். அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க போடான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அமுச்சு விட்டுறான். இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கி வரான். வந்து பார்த்தா அங்கே நிக்காயிடோ இருக்கா. வந்த உடனே என்ன பண்றான், நீ எங்க போனன்னு கேட்கறான். ஒன்னும் இல்ல சும்மா வந்து சுத்திக்கிட்டு இருந்த போர் அடிச்சேன்னு சொல்லிட்டு சர்ச்சை உடைச்சிட்டேன்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை தங்கம், நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அவன் கூட்டு போறான். எப்படிரா அது, அவன் அந்த பக்கம் அமிச்சான்
இந்த பக்கம் எப்படி அவன் இருக்கான்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த ஆசை இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கான். அவன் வந்து என்ன யோசிக்கிறான்னா, இப்போ கைமனையும் அந்த பொண்ணையும் அமுச்சு விட்டாமே வந்து சேஃப்டியா, ஏன்னா வந்து அவத்தாலேயே முழுகிட்டா இல்லையா, அதனால தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் தப்பிக்க சொல்லியிருப்பான். ஆனா கைமன் வந்து அது எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பான். ஏன்னா போயிட்டாங்கன்னா அவன் துரத்திட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இவன் என்ன பண்ணுவான்னா, இவங்க 2 பேரும் வலுக்கட்டாயமா டோருக்குள்ள போட்டு தள்ளி விட்டுறான். அவ்வளவு சோகமா தான் நீ அந்த பொண்ணு கூட போக வேண்டியதுன்ற மாதிரி சோட்டா சொல்லவும், இப்ப என் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சான்னா கண்டிப்பா அவளை தேடி போவான். அவன் மட்டும் இல்ல அந்த சுடரமாவும் போவான்ற மாதிரி சொல்றான். அதுக்கு இவன் என்ன பண்றான்னா, அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி சோட்டா பையனை நம்ம நிக்காட மாதிரி உருமாத்தி விட்டுறான். இதை பார்த்தோன்னே அவன் லபோ திபோன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு மாதிரி ஏன்டா என்ன மாத்தினேன்னு சொல்லிட்டு. அப்பதான் இவனுக்கே ஒரு ஐடியா வருது. என்னன்னா, என்னோட பார்ட்னர் மாதிரி இப்ப நடிச்சு அவன் மேல வெறுப்பை ஏற்படுத்திட்டா அவன் வந்து ரிஜெக்ட் பண்ணுவான் இல்லையா, அதுக்கப்புறம் நான் பார்ட்னரா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த போயிட்டு ஒரு பிளான போகுது. சரிப்பா இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அவர் என்ன பண்றாரு, ஆக்டிங் போறாரு. போயிட்டு நம்ம எண்ணிக்கையில வந்து நிக்கேட்ட மாதிரி நடந்துக்கிறான். இது வந்து அவனுக்கும் தெரியல, நிக்கேட்ட தான் நினைச்சிட்டு அவன் வந்து கூட்டு போய்கிட்டு இருக்கான். இப்போ வந்து சேஃப்டியா தான் இருப்பான்னு நினைக்கிறேன்ற மாதிரி இந்த ஆசு டீமன் வந்து மேல வந்து யோசிச்சுட்டு இருக்கு. கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம பசங்களை தான் காட்டுறாங்க. ஏதோ ஒரு ஈசு போன சிட்டிக்கு அமுச்சு விட்டுறான். அந்த சிட்டியே பார்த்தீங்கன்னா உடஞ்சி போய் கிடக்குது. அங்க இவங்க உட்காந்துக்கிட்டே இருக்க போது திடீர்னு நம்ம நிக்கேட்ட என்ன பண்றேன், தரதரன்னு ஒரு பில்டிங் குள்ள வச்சுட்டு போறேன். என்னன்னா அங்க டீமன்ஸ் பறந்துகிட்டு இருக்கு. இந்த ஆசுவை தவிர வேற எந்த டீமன் இவங்களை பார்த்தாலும் கண்டிப்பா சுடர மகையில போட்டு குத்துரும். அப்படி போட்டு குத்துச்சுன்னா எண்ணுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போயிடும். நைட் டைம்ஸ்ல தான் டெவில்லாம் வெளியே வரும். அதனால அது வரைக்கும் நம்ம இங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு கீழே போறாங்க. அப்படி போன உடனே நீ எதுக்காக பெரிய சாசரரா இருந்துகிட்டு எங்களோட உலகத்துக்கு ஹோலுக்கு வந்தேன்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, என்னோட மேஜிக் ரொம்ப ஆபத்தானது, அதை வச்சு என்னோட ஃப்ரெண்டை வந்து என்னால காப்பாற்ற முடியல, அவளோட உயிரை நான் தான் எடுத்துட்டேன், அதனால மேஜிக்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், ஒரு மனுஷன் அவளும் நினைச்சேன், அதனால தான் ஹோலுக்கு வந்தேன், அங்க இருக்க மனிதர்களுக்கு கூட சேர்ந்து வாழ்ந்தா என்னோட வாழ்க்கை மாறும்னு நினைச்சேன், அதான் காரணம்ன்ற மாதிரி சொல்ல. அப்படின்னா என் கூட எதுக்கு நீ ஃப்ரெண்ட் ஆன, எதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணன்ற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். உன் கூட சேர்ந்து சண்டை போடும்போது நான் ஒரு உண்மையான ஹியூமன் அவன் நினைச்சேன், அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணன்ற மாதிரி சொல்றான். அப்படியா, யாருன்னே உனக்கு தெரியாது, என் தலை போறதுக்கு முன்னாடி யாரு என்னன்னு சொல்லிட்டு என்னோட டீடைல்ஸ் எதுவுமே தெரியாம எப்படி நீ என் ஃப்ரெண்ட் ஆன, அதே மாதிரி தான் நானும் ஒரு சாசரர், இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டா இல்ல, அந்த மாதிரி தான்ன்ற மாதிரி அவ சொல்றான். நீ சாசரரா இருந்தாலும் யார் மேலேயும் மேஜிக் யூஸ் பண்ற இல்லையா, அதனால அது கணக்கு வராதுன்ற மாதிரியும் சொல்லவும், என் மேஜிக்கை இதுக்கு முன்னாடியே யூஸ் பண்றதே நிறுத்திட்டேன், இதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ண மாட்டேன், நான் ப்ராமிஸ் பண்றேன்ற மாதிரி சொல்றான். அதை கேட்ட உடனே நம்ம கைமன் என்ன பண்றான், சரி நீ சத்தியம் பண்ணு, நீ வந்து மேஜிக் யூஸ் பண்ணாத வரைக்கும் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சத்தியம் பண்ணிக்கிறாங்க. அப்படியே இந்த சீசனை முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த அனிமியோட செகண்ட் சீசன் இன் ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஆனா ரிலீஸ் டேட்ல அனௌன்ஸ் பண்ணல. ரிலீஸ் பண்ணாங்கன்னா உடனே நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் நினைச்சு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை டாடா பை பாய்.